ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சீனு சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கதிர் தனா இவங்க ரெண்டு பேருடைய கன்வர்சேஷன். கதிர் தனா கிட்டே கேட்குறாங்க, நீ இந்த போட்டியில் ஜெயிச்சு என்ன கேட்க போகிற, அதாவது இந்த கதிரவனை மாமா கிட்டே நீ கேட்க போகிற அப்படின்னு சொல்ல தனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி யார் உங்ககிட்ட சொன்னதுன்னு சொல்லி கதிர்கிட்ட கேட்கும்போது மாயா தான் சொன்னா அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நீ என்னை கேட்டு மாமா முடியாதுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்னு மீண்டும் தனா கிட்ட ஒரு கேள்வியை கேட்க, அப்போது தனாவுடைய பதில், என்னுடைய லைஃப்பையும் ஃபேஷனையும் தான் நான் ரொம்பவே விரும்புகிறேன், கண்டிப்பாக அதை நான் ஜெயிச்சு அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தனா சொல்லும்போது, கண்டிப்பாக மாமா அதை உனக்கு நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லி நீ மாமா கிட்டே கேட்கும்போது, டேய் கதிரவா இங்கே வா, என் பொண்ணு ஒன்று தான் ஆசைப்பட்டிருக்கா, என் பொண்ணை கண் கலங்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு கண்டிப்பாக மாமா சொல்வார் அப்படின்னு சொல்லி கதிர் தனா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை மாயா கேட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் தனாவுக்காக கதிர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் சிலிண்டர் போடுற வேலை. ஸோ அட்வான்ஸ் பணமாக ஒரு 10,000 வேணும்னு சொல்லி கேட்கும்போது, என்னப்பா வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே இப்படி நீ பணத்தை கேட்குற அப்படின்னு சொல்லி கதிர்கிட்ட கேட்கும்போது, இல்லை என்னுடைய மனைவி ஒரு பேட்மிண்டன் பிளேயர், இன்னும் ஒரு 10 நாளையில் ஒரு மேட்ச் இருக்குது, அந்த மேட்ச்சுக்கு போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஷூ வாங்கணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, சரி வேலையை பாரு ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல கதிர் ஒரு பக்கம் வீடு வீடாக சிலிண்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கார்த்தி இன்னும் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்ற விஷயத்த ஜானகி ரகுராம் கிட்டே சொல்லிட்டாங்க. ரகுராம் அடுத்த செகண்ட் புவனேஸ்வரி வீட்டுக்கு போனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தா 30வது நாள் காரியம் நடந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்தாலும் ரகுராம் புவனேஸ்வரியை வார்ன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த ரகுராம் மாயா கிட்ட, அந்த கார்த்தி உயிரோடு இருந்தால் நீ அதை நிரூபி அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை தேட சொல்லியிருக்காங்க. இதுவே மாயாவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். மாயா கார்த்திகை கண்டுபிடிப்பாங்களா, நிரூபிப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.